வெல்கம் டு எம்கேயு ஃபேமிலி. சிற்பியின் கர்வம். ஒரு காலத்தில் விக்ரமன் என்ற ஒரு சிற்பி இருந்தார். அவர் சிலைகள் செய்வதில் உலக புகழ் பெற்றவர். அவர் செய்யும் சிலைகள் அப்படியே உயிர் உள்ளது போலவே தத்ரூபமாக இருக்கும். விக்ரமனுக்கு வயதாகி கொண்டே வந்ததால் ஒரு நாள் யமதர்மன் தன்னை அழைத்துச் செல்ல வருவார் என்று அவருக்கு தோன்றியது. சிற்பியின் தந்திரம். விக்ரமனுக்கு சாக விருப்பமில்லை. அதனால் ஒரு தந்திரம் செய்தார். தன்னை மாதிரியே உருவம் கொண்ட 10 சிலைகளை மிக நுணுக்கமாக செய்து வைத்தார். ஒரு நாள் யமதூதர்கள் அவரை அழைத்துச் செல்ல வந்தார்கள். விக்ரமன் உடனே அந்த 10 சிலைகளுக்கு நடுவில் போய் தானும் ஒரு சிலை போலவே அசையாமல் நின்று கொண்டார். தூதர்கள் வந்து பார்த்தார்கள். அங்கு 11 விக்ரமன்கள் இருந்தார்கள். எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததால் யார் உண்மையான விக்ரமன் என்று கண்டுபிடிக்க முடியாமல் தூதர்கள் திரும்பி போனார்கள். யமனின் திட்டம். யமதர்மனுக்கு விஷயம் தெரிந்தது. அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அவன் பெரிய கலைஞன் தான். ஆனால் அவனுக்குள் ஒரு சின்ன பலவீனம் இருக்கிறது. அதை வைத்து அவனை கண்டுபிடிப்போம் என்று சொல்லி பூலோகம் வந்தார். விக்ரமன் அப்போது அந்த சிலைகளுக்கு நடுவில் அசையாமல் நின்று கொண்டிருந்தார். யமன் அந்த சிலைகளை சுற்றி வந்து பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னார், ஷபாஷ், என்ன ஒரு அழகான சிலைகள். இவ்வளவு அழகாக யாராலும் செய்திருக்க முடியாது. ஆனால் இதில் ஒரு சின்ன தப்பு செய்துவிட்டார் அந்த சிற்பி. இதை கேட்டவுடனே தன் வேலையில் மிகுந்த கர்வம் கொண்ட விக்ரமனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவர் உடனே வாயை திறந்து, என்ன தப்பு? என் வேலையில் தப்பா என்று கோபமாக கேட்டார். யமன் சிரித்து கொண்டே, அதோ அந்த கர்வம்தான் நீ செய்த தப்பு. அதுதான் உன்னை இப்போது காட்டி கொடுத்து விட்டது என்று சொல்லி அவரை அழைத்துச் சென்றார். கதையின் கருத்து. நமக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் கர்வம் என்ற ஒன்று நம்மிடம் இருந்தால் அது நம்மை வீழ்த்திவிடும். திறமையோடு கூடிய பணிவுதான் உண்மையான வெற்றிக்கு அழகு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.